நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய சென்சார் கேஸ் பிரச்சனை தாங்க இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பயங்கர வைரலாக போயிருக்கு. அப்படி என்ன தான் இந்த ரிவியூசிங் கமிட்டி பண்ணியிருக்காங்க, அதை பற்றி முக்கியமாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக சென்சார் சர்டிஃபிகேட் பிரச்சனை எந்த நிலையில் இருக்குது, அதை பார்த்தா முக்கியமாக இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா விலாவரியாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஜனநாயகன் திரைப்படம் ஏன் போஸ்ட்போன் ஆயிருக்கு அப்படின்னா சென்சார் சர்டிஃபிகேட்டை சென்சார் போர்டு கொடுக்காத காரணத்தினால தான் படம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி போஸ்ட்போனாக தான் இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் டீம் இதுக்காண்டி கோர்ட்டுக்கெலாம் போனாங்க. கோர்ட்லேயே பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டீமுக்கு சாதகமாக நீதி வராதனால சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. வித்ட்ரா பண்ணிட்டு சென்சார் போர்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி இவங்களும் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிட்டாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த டைம்லலாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நாங்கள் 1 மாதம் கோர்ட்டு கேஸ்னு உங்களை அலைய விட்டோம், அதனால் உங்களுக்கு 1 வாரத்துக்குள்ளே நாங்கள் படத்தை பார்த்து முடிச்சுட்டு சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவோம் சொன்னாங்க. அவங்க சொல்லியே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ அதை பற்றி ஒரு அப்டேட் கூட வரல, அப்படி தான் சொல்லியாகணும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா என்ன அப்டேட் கிடச்சிச்சு அப்படின்னா, மார்ச் 9ஆம் தேதி நம்ம ரிவைசிங் கமிட்டியிலேருந்து ஜனநாயகன் திரைப்படத்தை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிச்சு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். மார்ச் 9ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிவைசிங் கமிட்டி படத்தை பார்க்க போகிறாங்க அப்படின்னு நம்மளும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். சரி படத்தை பார்த்து முடிச்சுட்டு ஏதாவது அப்டேட் கிடைக்கும்னு பார்த்தா, திடீர்னு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ரிவைசிங் கமிட்டியில் இருக்கிற ஒரு நபருக்கு உடம்பு சரியில்லையாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால படத்தை பார்க்கலையா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க மார்ச் 17ஆம் தேதி தான் படத்தை பார்ப்பாங்களா. ஸோ அவருக்கு உடம்பு சரியாகிறதுக்கு ஒரு 10 நாள் கிட்டத்தட்ட பிரேக் கொடுத்துருக்காங்களாம். அவருக்கு மோஸ்ட்லி அதுக்குள்ளே சரியாயிருமா, சரியான பிறகு அவங்க படத்தை பார்ப்பாங்களா. அதாவது ஒரு சின்ன ஸ்கூல் படிக்கிற குழந்தை சொல்கிற காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்க, அப்படி தான் சொல்லியாகணும். எனக்கு இருக்கிற கேள்வி என்னென்னாங்க, கன்ஃபார்ம் 1 ஹவர் தான் பார்ப்பாங்கன்னு இல்லை, ஒரு 4-5 பேராச்சும் படத்தை பார்ப்பாங்க. அந்த 3 பேர் 4 பேர் கண்டுபிடிக்காத தப்பை அந்த உடம்பு சரியில்லாத 1 நபர் எப்படி கண்டுபிடிப்பார்? என்னோடய கேள்வி அதுதான். அந்த 1 நபருக்கு தானங்க உடம்பு சரியில்லை, வேறு யாராவது மெம்பரை நீங்கள் போட்டு படத்தை பார்க்க வைக்கலாமே அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு வருது, அப்படி தான் சொல்லியாகும். ஸோ எதுக்கு இந்த ரிவைசிங் கமிட்டி இவ்வளோ அல்சாட்டியம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில. பட் நமக்கு கிடச்சிருக்கிற அப்டேட் படி என்னன்னாங்க, மோஸ்ட் ப்ராபப்ளி தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த வாரம் வியாழக்கிழமை தான் இந்த படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதேமாரி சொல்ல போனாங்க, ஜனநாயகன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கா கமர்ஷியல் படம். ஸோ இந்த கமர்ஷியல் படத்துக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுற அளவுக்கு படத்தில் எதுவும் இருந்திருக்காது. விஜய் சார் படத்தில் இருக்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. விஜய் சார் அரசியலில் வரல அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி பொங்கலுக்கே ரிலீஸ் ஆயிருக்கும். அவர் அரசியலுக்கு வந்த ஒரே காரணத்தினால, அவருக்கு நெருக்கடி கொடுக்குற காரணத்துக்காண்டி தான் இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னாங்க, நீங்களே சோஷியல் மீடியா நிறையா பார்த்துருவீங்க, கேரளா ஸ்டோரிக்கெலாம் கண்டிப்பாக சென்சார் போர்டிலேருந்து நிறையா பிரச்சனைகள் பண்ணியிருக்கணும். அவங்க அந்த படத்துக்கெலாம் பிரச்சனை பண்ணாமல் ஜனநாயகம் தான் பிரச்சனை பண்ணும். அதுவும் யோசிச்சு பாருங்கள், 1 மாதம் கோர்ட்டில் அலைய வச்சு இப்போ ரிவைசிங் கமிட்டியில் அலைய விட்டு எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால் சிம்பிள் ரீசன், நம்ம விஜய் சார் இந்த படத்தில் இருக்கிறதுக்கான தான் இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணுறாங்க. ஸோ அதேமாதிரி நம்ம சேனலுடைய வியூவரான ஒஸ்ட் பாய் அப்படிங்கிற இந்த யூசர் நேம்லேருந்து ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, ப்ரோ நாளைக்கு ரிவைசிங் கமிட்டியில் படத்தை பார்க்க போகிறாங்க, அவங்க இது பார்த்துட்டு ஏதாவது கட்டு இதை சொன்னாங்கன்னா நல்லா இருக்காது ப்ரோ, இன்னும் டிலே ஆயிரும், நாளைக்கு கட்டு சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவர் ஒரு பயத்தோடு கமெண்ட் பண்ணியிருந்தார். நான் பார்த்திங்கன்னா கீழே அப்படியே ரொம்ப சிம்பிளாக, ப்ரோ அப்போலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க ப்ரோ, அதெல்லாம் சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசியிருந்தேன். ஆனால் திரும்பவும் இந்த ரிவைசிங் கமிட்டி முடிஞ்சளவு எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் பண்ணலாமா இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்காங்க, அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அடுத்த அப்டேட் ஜனநாயகன்லேருந்து உங்களுக்கு மார்ச் 17ஆம் தேதி தான் வரைக்கும். ஸோ 17ஆம் தேதி அடுத்து ரிவைசிங் கமிட்டி படத்தை பார்க்கலாங்கிற பிளான் இருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் பற்றினா உங்களுடைய ஹானஸ்டான ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவில் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.